அண்டர் 20K இருக்க டாப் 3 மொபைல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டாப் 3லையும் கேமிங் மொபைல், அதுவும் இல்லாமல் பவர் யூசஸ்க்கான மொபைலாக இருக்கும். பவர் யூசஸ்னால் என்னென்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்காக தான் பவர் யூசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து மிகப்பெரிய கிவ் அவே கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, என்னுடைய சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே அதிலிருந்து 100 பேர் செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு 500 ரூபான்னு கிவ் அவே கொடுக்க போகிறேன். அந்த லக்கியான பர்சன் நீங்களும் இருக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உங்களுடைய நேமையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் டாப் 3 மொபைல் என்னென்னா, ஃபஸ்ட் இடத்துல வந்து போக்கோ X6 Pro, செகண்ட் இடத்துல இருக்கிறது iQOO Z9, தேர்ட் இடத்துல இருக்கிறது ரியல்மி நார்சோ 70 டர்போ தான். ஓகே, வாங்க இதில் தனித்தனி ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். சரி வாங்க போக்கோ X6 ப்ரோடைய கீ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதோட வந்து புல்ட் என்னென்னா 4nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து இதனால எனர்ஜியாகவும் எஃபிஷியன்ஸாகவும் இருக்குமா. இதோடைய டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ் கிறிஸ்டல் ரெஸ் ஃப்ளோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேமரா செக்மெண்ட்டை பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது 64 MB மெயின் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் ஆகுனா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி கொடுக்குமா. இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேக்கிங் பண்ணிட்டே எடுப்பீங்க. ஆனால் அதில் வந்து ஷேக்கிங் தெரியாதான். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது அதில் வந்து ஷேக்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 8 MB அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுக்குறாங்க, 2 MB மைக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 5000 mAh கெப்பாசிட்டி பேட்டரி கொடுக்குறாங்க. 67 வாட்ஸ் டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ வாங்க ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 8GB RAM வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது கூடவே 12GB RAM வித் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டோரேஜை பொறுத்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து டிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 8GB RAMக்கு 22,000 கொடுத்துருக்காங்க, 12GB RAMக்கு 26,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட செக்மெண்ட்டில் செகண்டாக இருக்கிறது iQOO Z9 தான். அதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஸ்மூத் விஷன் இருக்குமா. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 5G சிப் செட் கொடுக்குறாங்க. இது வந்து 5G மொபைல். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுனா, இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் கேமிங்க்கும் யூஸ் ஆகுதான். இதோட மெமரி அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB RAM கொடுக்குறாங்க. அது கூடவே 120GB 8GB RAM கொடுக்குறாங்க. அது கூடவே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது என்னென்னா 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MB மெயின் கேமரா கொடுக்குறாங்க ஆப்டிமல் இமேஜ் ஸ்டெபிலிட்டியோட. 2 MB செகண்டரி சென்சார் கேமரா கொடுக்குறாங்க. 16 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் FunTouch OS 14 கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் Android 14ஓட. அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்ன இருக்குன்னா IP64 ரேட்டிங் கொடுக்குறாங்க, அதாவது டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 17,500 கொடுக்குறாங்க. இது வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது April 4 ரிலீஸ் ஆகுது, லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இது வந்து பெஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில். நம்ம செக்மெண்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது ரியல்மி நார்சோ 70 டர்போ தான். அதோட கீ ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. இது ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி சிப் கொடுக்குறாங்க. இது வந்து எஃபிஷியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் கொடுக்குறாங்க. இதோட மெமரி ஸ்டோரேஜை பற்றி பார்த்தோன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. கேமரா செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 MB பிரைமரி கேமரா, 2 MB போர்ட்டபிள் லென்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப்பை பார்த்தோன்னா 5000 mAh கெப்பாசிட்டி பேட்டரி கொடுக்குறாங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது நீங்கள் 0 சார்ஜ் போட்டிங்கன்னா 30 நிமிஷத்தில் 50% எரியுமா. அதாவது ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் எரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதில் என்ன இருக்குன்னா IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்போர்ட்ஸ் 90 FPS கேமிங் டைட்டில் கொடுக்குறாங்களாம். அதாவது நீங்கள் PUBG விளையாடிக்கலாம், ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கலாம், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிக்கலாம், எது வேணால் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரெயின் வாட்டர் ஸ்மூத் டச் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்களா எக்ஸ்ட்ரா. இது வந்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6GB ரேமுக்கு வந்து 16,000 கொடுக்குறாங்க, 8GB ரேமுக்கு வந்து 17,000, 12GB ரேமுக்கு வந்து 20,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் எந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. 2K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் அதில் வந்து 100 பேர் செலக்ட் பண்ணி 500 ரூபாய்க்கு கிவ் கொடுக்க போகிறோம். அதில் 1% நீங்களே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, பை பை.